இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7 தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழியில் 177 மனித எலும்புக்கூடுகள் அகழ்வு. இன்று 37வது நாள் அகழ்வு பணி. தமிழின அழிப்பிற்கு நீதி கோரி பிரித்தானியாவில் மிதிவண்டி பயணம். ஐநா மனித உரிமைகள் பேரவை அமர்வை முன்னிறுத்தி நகர்வு. அனுரவின் கைது வேட்டையில் சிக்கவுள்ள சஜித். மோசடி தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். கிளிநொச்சியில் இன்று அதிகாலை கோர விபத்து. 2 பலியாகிய துன்பியல். மயிலிட்டி துறைமுகத்தில் இருந்து அகற்றப்பட உள்ள இந்திய படகுகள். அனுரவின் யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை முன்னிட்டு நடவடிக்கை. வடக்கில் அழிந்து வரும் பண்பாடுகள் பாதுகாப்பது காலத்தின் தேவை என்கிறார் மாகாண ஆளுநர். இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழியில் இதுவரை 177 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதில் 164 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. 37ஆம் நாள் அகழ்வு பணி இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. புதைகுழி வழக்கு 2ஆம் கட்டத்தின் 36ஆம் நாள் புதிதாக 8 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு 6 அதிலிருந்து மீட்கப்பட்டது. மொத்தமாக இதுவரை 177 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு 164 அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அகழ்வு பணி தொடர்ந்து 37ஆம் நாள் அகழ்வு பணி நாளை நடைபெற இருக்கின்றன. இன்றைய அகழ்வு பணியில் எதுவும் எடுக்கப்படவில்லை. கற்கள் போன்ற சாதாரண பொருட்கள் தான் எடுக்கப்பட்டது. சிந்துபாத்தி இந்தி மயான சபைன்ற அரசியல் விதியிலேயும் கிடக்கு விலங்குகளை தாக்குறதுக்கான அனுமதி வழங்கப்படுறேன்னு சொல்லி, ஆனால் சட்ட ரீதியற்ற முறையில் அதுகளை தாக்குகின்றவர்கள் இவ்வாறான பொருட்கள் இருக்கும்போது அதை வெளிப்படுத்த மாட்டார்கள். இது சம்பந்தமாக இப்போது குற்றப்புலனாய்வு விசாரணைகளை ஒட்டுமொத்தமாக செய்து கொண்டு வருகிறார்கள். இது சம்பந்தமான விடயங்கள் தெரிய வரும்போது அது அறியக்கூடியதாக இருக்கும். ஒரு சில இந்த சங்கத்தின் அனுமதியோடு புதைக்கப்பட்டது இருக்கின்றது. சிலது சட்ட ரீதியற்ற முறையில் புதைக்கப்பட்ட இந்த விலங்குகளின் விதங்கள் புதைக்கப்படும் போது வருகின்ற மனித எச்சங்களை அவர்கள் வெளியால் சொல்லாதவாறு விட்டுவிட்டு போனதை நாங்கள் காண்கிறோம். பல கடந்த விடயங்களில் பார்க்கும்போது அவர்கள் எலும்புகள் மனித எச்சங்கள் விலக்கப்பட்டதை நாங்கள் கண்டக்கூடியதாக இருக்குது. அது சம்பந்த விசாரணையின் பிற்பாடு தான் அது சம்பந்தம் கூறக்கூடியதாக இருக்குது. தமிழின அழிப்புக்கு நீதி கோரி பிரித்தானியாவிலிருந்து ஜெனீவா வரை மிதிவண்டி பயணம் நேற்றைய தினம் ஆரம்பமாகிய நிலையில் இன்று 2வது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த பயணம் நேற்றைய தினம் ஹரோ அலெக்சாண்ட்ரா அவென்யூவிலிருந்து ஆரம்பமாகியுள்ளது. நெதர்லாந்து வழியாக ஜெனீவா வரை இந்த மிதிவண்டி பயணம் தொடர்ந்து பயணிக்க உள்ளது. ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நல்லாட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தபோது நடந்ததாக கூறப்படும் மோசடி தொடர்பில் தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றங்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. சஜித் பிரேமதாச அமைச்சராக இருந்த காலத்தில் பொறியியல் கூட்டுத்தாபனத்தின் ஊழியர்கள் குழு ஒன்று ஜலனி பிரேமதாசவின் தனியார் நிறுவனத்தில் பணியமர்த்தப்பட்டதாக முறைப்பாடு வழங்கிய தரப்பினர் தெரிவித்துள்ளனர். 19 அரசு ஊழியர்கள் இதற்காக பயன்படுத்தப்பட்டதாக இதன்போது குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த ஊழியர்கள் தங்கள் பணியுடன் தொடர்பில்லாத வேலைகளை செய்ய நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர். அதாவது சஜித் பிரேமதாசவின் மனைவியின் பணி, அவரது அரசியல் பணி மற்றும் அவரின் தனிப்பட்ட பணி ஆகியவற்றை செய்வதற்கு குறித்த ஊழியர்கள் பணிக்கப்பட்டுள்ளதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கைரேகை பதிவு செய்யும் சாதனம் இல்லாத அனைத்து அரசு நிறுவனங்களிலும் கைரேகை பதிவு செய்யும் சாதனத்தை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது.
பல அரசு அலுவலகங்களில் ஏற்கனவே கைரேகை பதிவு செய்யும் சாதனம் பொருத்தப்பட்டிருந்தாலும் இதுவரை இந்த முறையை சிலர் பின்பற்றுவதில்லை என அமைச்சர் AHMH அபயரத்ன கூறியுள்ளார். கைரேகை பதிவு செய்யும் சாதனம் அனைத்து நிறுவனங்களுக்கும் அறிமுகப்படுத்தப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்யும் என்றும் அது ஊழியர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் ஒரு வசதியான செயல்முறை எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் சமீபத்தில் மேலதிக நேர கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் இந்த கொடுப்பனவுகள் துல்லியமாக வழங்கப்படுவதை உறுதி செய்வது மிக முக்கியமான என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அரசு ஊழியர்களுக்கு அரசு நிதியில் ஊதியம் வழங்கப்படுவதால் வேதனம் மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவுகள் முறையாக கணக்கிடப்பட வேண்டும் என அமைச்சர் AHMH அபயரத்ன வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டில் அரசுடைமையாக்கப்பட்டு யாழ்ப்பாணம் மயிலட்டி துறைமுகத்தில் தரித்து நிற்கும் 62 இந்திய படகுகள் ஏற்றிச் செல்லப்பட்டு அச்சுவேலி கைத்தொழில் பேட்டையில் கொட்டப்படவுள்ளன. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எதிர்வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி மயிலட்டி துறைமுகத்தை பார்வையிடவுள்ளார். அதனையொட்டி அந்த பகுதியில் தற்போது தரித்து நிற்கும் 123 இந்திய படகுகளில் பெரும் பகுதி உடனடியாக அங்கிருந்து அகற்றப்படவுள்ளன. மயிலட்டியில் தரித்து நிற்கும் 123 இந்திய படகுகளில் 48 படகுகளின் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. 13 படகுகள் நீதிமன்றங்களால் விடுவிக்கப்பட்டன. இதில் 7 படகுகள் இந்திய கடற்றொழிலாளர்களால் எடுத்துச் செல்லப்படவுள்ளன. இதேபோன்று அரசுடைமையாக்கப்பட்ட 64 படகுகள் தரித்து நிற்கின்றன. அரசு உடைமையாக்கப்பட்ட 64 படகுகளில் முன்னாள் அமைச்சரின் பணிப்பில் கடற்றொழில் சங்கங்களுக்கு வழங்கப்பட்ட 2 படகுகள் தவிர்த்து 62 படகுகளை மயிலட்டியிலிருந்து அகற்றப்படவுள்ளன. இவ்வாறு மயிலட்டி துறைமுகத்தில் உள்ள 62 படகுகளும் JCB இயந்திரங்கள் மூலம் இன்று வெளியே இழுத்து எடுக்கப்படவுள்ளன. அவ்வாறு எடுக்கப்படும் படகுகள் பாரம் தூக்கிகள் மூலம் தட்டு பாரபூர்த்திகளில் ஏற்றப்பட்டு அச்சுவேலிக்கு எடுத்துச் செல்லப்படவுள்ளன. 50க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட அனைத்து பாடசாலைகளையும் ஒரே தடவையில் மூடுவதற்கு ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சு எத்தகைய நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நலக கலுவேவா தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒவ்வொரு பாடசாலையின் சூழ்நிலைகள் அடிப்படையில் தேவையான முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு கல்வி வலயத்திலும் உள்ள பாடசாலைகளை வலுப்படுத்துவதற்கான ஒரு திட்டம் ஏற்கனவே நடந்து வருவதாக நலக கலுவேவா கூறியுள்ளார். இந்த நிலையில் ஒரு குறிப்பிட்ட பாடசாலைகளை பராமரிக்கும் போது மட்டுமே மூடுவதற்கான பரிசீலனை மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். குறைந்த மாணவர் சேர்க்கையுள்ள பாடசாலைகளை மூடிவிட்டு அருகில் உள்ள பாடசாலைகளுக்கு மாணவர்களை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கூறியதாக செய்திகள் வெளியாகின. இதனைத் தொடர்ந்து இலங்கை அதிபர்கள் சங்கம் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மாணவர்களை அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு மாற்றுவது நகர்ப்புற வகுப்பறைகளில் நெரிசலை அதிகரிக்கும் என்று அந்த சங்கம் எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் நாடு முழுவதும் உள்ள 10,194 பாடசாலைகளில் மொத்தம் 1,486 பாடசாலைகளில் 50க்கும் குறைவான மாணவர்கள் மட்டுமே பயில்வதாக சமீபத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்பாடு தொலைந்து போகின்ற இந்த காலத்தில்தான் பண்பாட்டு விழாக்கள் தேவை எனவும் காலத்தின் தேவையறிந்து இந்த பண்பாட்டு விழாக்களை தொடர்ந்து நடத்த வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட கலை பண்பாட்டு பெருவிழாவில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழர்களுக்கென்று தனித்துவமான பண்பாடு கலாசாரம் உண்டு எனவும் ஆனால் இன்று அவை மறக்கப்பட்டு அல்லது மாற்றப்பட்டு கொண்டு வருவதாகவும் அவற்றை நாம் மறக்கக்கூடாது எனவும் நல்ல மாற்றங்களை உள்வாங்கி அவற்றை மேம்படுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பலனை எதிர்பாராமல் இந்த சமூகத்திற்காக தமது பண்பாடு கலாச்சாரத்தை பேணி பாதுகாப்பதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட மூத்த கலைஞர்களை கௌரவிப்பது சிறப்பானது எனவும் தெரிவித்துள்ளார். மூத்த கலைஞர்களை கௌரவிப்பதுடன் அவர்களின் அனுபவங்களை எமது அடுத்த தலைமுறைக்கும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பண்பாட்டு பெருவிழாவில் பல்வேறு கலைஞர்களால் பல நிகழ்வுகள் ஆற்றுகைகள் இடம்பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி ஏனைன் வீதியின் பரந்தன் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். விபத்து சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த அரச பேருந்துடன் மோட்டார் சைக்கிள் மோதியதாலேயே குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்டு மூங்கிலாறு பகுதியில் உயிரிழந்த நிலையில் 84 வயதுடைய வயோதிப பெண் ஒருவரின் உடலம் மீட்கப்பட்டுள்ளது.
முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட மூங்கிலாறு பகுதியில் உள்ள வீட்டில் குறித்த பெண் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டதை அறிந்து மக்கள் புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்ற புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டதுடன் சடலத்தை முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் உடலத்தை பார்வையிட்ட பின்னர் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் உடலத்தை உறவினர்களிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டார். கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் 84 வயதுடைய கோபாலன் குண்டுமணி என்கின்ற வயோதிப பெண்மணியினுடைய சடலமே பொதுக்குடியிருப்பு காவல்துறையினர் மீட்டுள்ளனர். ஏற்கனவே மூங்கிலாறு பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளாக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டு ஜோதியொருவர் சடலமாக மீட்கப்பட்ட வீட்டிலேயே குறித்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த குறித்த பெண் குறித்த காணியினை விலைக்கு வாங்கி சிறு கைத்தொழில் செய்து வந்த நிலையிலேயே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இது கொலையா என்ன நடந்தது என்பது தொடர்பில் புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 15வது இந்தியா ஜப்பான் வருடாந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்திய பிரதமர் மோடி ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். குறித்த மாநாடு ஜப்பானில் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் உச்சி மாநாடு ஜப்பான் பிரதமர் ஹிஹரு இசிபாவுடன் நடைபெறும் முதல் உச்சி மாநாடு ஆகும். இந்த மாநாட்டில் இரு நாட்டு பிரதமர்களும் இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டாண்மை, பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம், தொழில்நுட்பம் மற்றும் புதுமை மற்றும் இரு நாட்டு மக்களுக்கு இடையிலான பரிமாற்றங்கள் ஆகியவற்றை மதிப்பாய்வு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. மேலும் பிராந்திய மற்றும் உலகளாவிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் விவாதிக்கப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணம் இரு நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால நட்புறவை மீண்டும் உறுதிப்படுத்தும் விதமாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நேற்றைய தினம் நடத்திய தாக்குதலில் 23 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 48 பேர் படுகாயமடைந்ததாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உக்ரைன் தலைநகர் கீவ் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ரஷ்யா ஆளில்லா விமானங்கள் மூலம் குறித்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நீடித்து வருகின்றது. இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். இதனிடையே இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தீவிரம் காட்டி வருகின்றார். ஆனாலும் போர் தொடர்ந்து நீடித்து வருகின்றது. இந்த நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா நேற்று தாக்குதல் நடத்தியது. உக்ரைன் தலைநகர் கீவ் உட்பட பல்வேறு பகுதிகளின் மீது ரஷ்யா ஆளில்லா விமானம் மூலம் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 23 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 48 பேர் படுகாயமடைந்தனர். ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பிரிட்டிஷ் அலுவலகங்கள் சேதமடைந்தமையும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழியில் 177 மனித எலும்புக்கூடுகள் அகழ்வு. இன்று 37வது நாள் அகழ்வு பணி. தமிழின அழிப்பிற்கு நீதி கோரி பிரித்தானியாவில் மிதிவண்டி பயணம். ஐநா மனித உரிமைகள் பேரவை அமர்வை முன்னிறுத்தி நகர்வு. அனுரவின் கைது வேட்டையில் சிக்கவுள்ள சஜித். மோசடி தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். கிளிநொச்சியில் இன்று அதிகாலை கோர விபத்து. 2 பலியாகிய துன்பியல். மயிலிட்டி துறைமுகத்தில் இருந்து அகற்றப்பட உள்ள இந்திய படகுகள். அனுரவின் யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை முன்னிட்டு நடவடிக்கை. வடக்கில் அழிந்து வரும் பண்பாடுகள் பாதுகாப்பது காலத்தின் தேவை என்கிறார் மாகாண ஆளுநர். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.